இந்த எமோஷனல் டெசிஷன் எடுத்து பிஸ்னஸ்க்கு வந்துடக்கூடாது. ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு உடனடியாக ஜம்ப் பண்ணி வந்து ஆரம்பிச்சிடுறது. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா தே ஷுட் நாட் லுக் பேக். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகலைன்னா மேபி தே கேன் ரீதிங்க் அபவுட் இட். குவிக்காக ஒரு 1 இயரில் 1.5 இயர்ஸ் ஆர் ஈவன் 6 மந்த்ஸில் வந்துட்டு தே ட்ரை சம்திங், அதுக்குள்ளே வந்து தே கிவ் அப். அது இன்றைக்கி ஃபேன்சி ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக. ஸோ நெட்வொர்க்கிங் பற்றி பேசிட்டோம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ். ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் வந்து இது மாறிட்டே இருக்குது காலகட்டம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் என்னவாக இருக்கும்? ஜென்ரலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரொம்ப டீட்டெயில்டு பிளானிங் தேவையில்லை. ஒன்றே ஒரு குவாலிட்டி இருந்தால் போதும், கரேஜ் இருந்தால் போதும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்காவது இருக்கணும் ஆக்சுவலாக. அந்த எமோஷனல் டெசிஷன் எடுத்து பிஸ்னஸ்க்கு வந்துடக்கூடாதுங்க ஆக்சுவலாக. என்னோடய ஃப்ரெண்டு பண்ணுறாரு, நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நான் உடனே நானும் பண்ணணும், ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு உடனடியாக ஜம்ப் பண்ணி வந்து ஆரம்பிச்சிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. யூ ஷுட் ஹேவ் அ பிளான். பிளானுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சில பேர் வந்து நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்தது அப்படின்னா யூ கேன் சூஸ் டு பி இன் தட் ஏரியா ஆஃப் பிஸ்னஸ் ஆக்சுவலாக. சில பேருக்கு வந்து நல்ல டிரான்சாக்ஷனல் இது இருக்கும், அப்புறம் சேல்ஸ் கேப்பபிலிட்டி சில பேருக்கு நல்லா இருக்கும், நல்லா பேசக்கூடிய. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேர் யூ ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ்னு. அதில் வந்து ஒரு அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தில்லு தான். நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து 3 to 4% தான் சொல்கிறாங்க ஆஃப் தி பாப்புலேஷன். 2%. ஆமாம். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாவே ஒரு பெரிய விஷயந்தான். தைரியமாக ஆரம்பிக்கிறது தாங்க ஆக்சுவலாக. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா தே ஷுட் நாட் லுக் பேக். எதுக்காக ஆரம்பித்தோன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியம் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. டிசப்பாயிண்ட் எப்போ ஆகும் அப்படின்னா ஒரு ஃபெயிலியரை பார்த்தா உடனே டிஸ்கரேஜ் ஆகி வேலையிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் ஆக்சுவலாக. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. யூ ஸ்டார்டட் ஃபார் சம் ரீசன், திருப்பி வந்துடுவோம், பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடுவோங்கிற தைரியம் வேணும். 0 to 5 years இஸ் வெரி க்ரூஷியல். வென் யூ கிராஸ் 5 years யூ ஷுட் நாட் லுக் பேக். இன்றைக்கி வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த 5 years, நான் என்ன நினைக்கிறேன்னா 5 years மினிமம் கொடுத்தா தான் அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையானே தெரியும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகலைன்னா மேபி தே கேன் ரீதிங்க் அபவுட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் குவிக்காக ஒரு 1 இயரில் 1.5 years ஆர் ஈவன் 6 மந்த்ஸில் வந்துட்டு தே ட்ரை சம்திங், அதுக்குள்ளே வந்து தே கிவ் அப். வாட் யூ திங்க் அபவுட் இட்? அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? அது இன்றைக்கி ஃபேன்சி ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக. ஆரம்பிக்கிறது ரொம்ப ஃபேன்சி இதாகிடுச்சு. ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு வேர்டை பிடிச்சிட்டு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸு நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. பிகாஸ் அதாவது பிஸ்னஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வேறு வேறு டோட்டலாக டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுங்க. சில பேரோட ஃப்ரெண்டாக தான் நீங்கள் இருக்க முடியும். யூ கானாட் மேக் தம் அஸ் அ பிஸ்னஸ் அசோசியேட். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் இன் வாட் யூ ஆர் டூயிங். யாரை கூட சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸில் கூட சம்டைம்ஸ் கற்றுக்கலாம், வந்துட்டு கூட கற்றுக்கலாம். பட் யார் கூட அசோசியேட் பண்ணுறீங்க ரொம்ப இல்லை, முடியவே இல்லைன்னா தனியாக பண்ணுறது இஸ் பெட்டர். யூ டேக் தி என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த 1 year 2 yearலாம் ட்ராப் ஆகிறது பார்த்தீங்கன்னா எமோஷனல் டெசிஷன் எடுக்கிறவங்க தான். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு யூனிக்கான பிடிச்சிட்டு பேப்பரில் படிச்சுட்டு அது மாதிரி ஆயிரணுன்னே பிளான் போடுறது. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அது வந்து ரொம்ப ரேரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஏதாவது 2-3 ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் அதை சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். 2-3 ஃபீல்டு மாறி 4வது இடத்துக்கு வந்து தான் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். நான் வந்து ஏதோ ஒரு ஃபோரமில் வந்து ஒருத்தர் வந்து ஜோஹோவும் ஸ்டார்ட் அப் தானே அப்படின்னு பேசும்போது ஸ்டேஜில் ஐ திங்க் யாரும் ஞாபகம் இல்லை, ஜோஹோ வந்து ஸ்டார்ட் அப் இல்லை, அது ஆரம்பிச்சு 29 வருஷம் ஆச்சு. அதனால இன்றைக்கி இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட் இயரில் எப்படி இருந்தால் நீங்கள் போய் பார்க்கல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஐ திங்க் அந்த டைமை கொடுக்கணும். நம்ம வந்து என்னென்னா அந்த இதை தான் சக்ஸஸ் தான் பார்க்குறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைம் லைனை பார்க்குறதே இல்லைங்க. எனி ஆண்டர்ப்ரனர்ஷிப் would have crossed 20 years to reach that top. கண்டிப்பாக. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ரொம்ப அப்படியே சொல்லிட்டீங்க. என்னென்னா எப்படி வந்து ஒரு சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா வந்துட்டு இல்லைனா நீங்கள் தனியாக கூட பண்ணிடலான்னு சொன்னீங்க. சில பேரோட ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னீங்க. அது வந்து நீங்கள் அதை வந்து எப்படி சொன்னீங்க? ஏன்னா பிகாஸ் இஃப் யூ கேன் சே தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒருத்தங்களை எப்படி பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணுறது. இல்லை வந்து பார்ட்னர்ஷிப் அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பார்ட்னரே சூட் ஆகாமல் கூட இருக்கலாம். தே கேன் டூ இட் ஆன் தேர் ஓன். ஸோ அதை பற்றி இன்ஸ்பயர் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சோன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, செஞ்சுருவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். சில பேருக்கு வந்து ஜென்யூனாக இருப்பான், சில பேர் வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பான். மேட்சே ஆகாதுங்க. உங்களுக்கு வேவ் லென்த் மேட்ச் ஆகாமல் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த இஷ்யூஸோடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் இயர்லேயே இஷ்யூ வந்துட்டால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 10 years கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தால்
இட் டேக்ஸ் 3 years 4 years டு ரீபில்ட் தட் ஆக்சுவலி. கண்டிப்பாக வெரி வெரி நிறைய பேர் டிசாஸ்டர் ஆனதுக்கு காரணம் வந்து ராங் பார்ட்னர். ஐ திங்க் தே லூஸ் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ ஃபார் லைஃப் இல்லையா? அதை ஃபைட் பண்ணுறதுக்கே லைஃப் லாங்காக போயிடும். ஸோ மைட் அஸ் வெல் திங்க் ட்வைஸ் பிஃபோர் அசோசியேட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை தனியாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய 1000 வழி இருக்குங்க ஆக்சுவலாக. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தெர் இஸ் நோ அர்ஜென்சி இன் பிஸ்னஸ்ங்க ஆக்சுவலாக. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல்லாக இந்த ஐ திங்க் ஒரு இந்த டைம் எப்படி போச்சுன்னே தெரில எனக்கு. நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட இருந்து முன்னாடிருந்தே கற்றுக்கிட்டேன், இப்பயும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் இந்த இன்டர்வியூவில் வந்து இதை பார்க்குற எல்லாருமே வந்து தே வுட் ஹவ் லேர்ன் ஸோ மச் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப், நெட்வொர்க்கிங், ஒரு ஈவெண்ட்டுக்கு எதுக்கு போகணும் போகக்கூடாது, நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பாங்க. செயலினுடைய நோக்கம் எண்ணம் அது எப்படி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, இல்லை யுக்தி மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஏன் ஜாயின் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் கற்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெங்கடேஷன் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ பிரதர். நான் வந்து எப்போவுமே வந்து லைவ்ல இருக்கவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறது நிறைய. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பர்சன் கோயம்புத்தூரில் வந்து ஆல்வேஸ் லுக் அப் ஆன். யுக்திக்கு ஸ்பீக்கர் ஃபைனலைஸ் பண்ணும்போது கூட பார்க்கும்போது டிஜிட்டல்னால் அருணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதனால தான் வந்து வி ஹவ் செலக்டட் அண்ட் ஐ காட் எக்ஸலண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பீக்கர் லிஸ்ட்டில் வந்து நடுவில் பேசி ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பீக்கர் லிஸ்ட்டில் சில ஜாம்பவான்களும் இருந்தாங்க. கண்டிப்பாக. பட் யூ டிட் வெரி வெல், வெரி ப்ராக்டிக்கல். அந்த ஸ்லாட்டை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணீங்க. தட் வே ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.